பார்க்கலாம். ஹாய் கைஸ். ஹலோ. ஹலோ. சேம் எக்ஸ்பெக்ட் பண்ண யாரும் நடந்துச்சு. 90 ஓவர் இவங்க தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். 90 ஓவர் தான் நாங்க தாக்கு பிடிக்க மாட்டோம் அப்படிதான் ஆயிடுச்சு. டே 3 ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மழை வந்துச்சு, அதனால அட்லீஸ்ட் கொஞ்சமாவும் சேவ் ஆனோம்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் மழை வரலன்னா இன்னும் மோசமா இருந்திருக்கும் கண்டிஷன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா மழை வந்ததுனால ராகுல் ஒருத்தர் தான் ப்ரஸ்ட்ரேட் ஆனாரு. ஏன்னா அவருக்கு தான் பால் கரெக்டா கனெக்ட் ஆச்சு. மத்தபடி யாருமே ப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி தெரியல. அப்பா நம்மள சேவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப டிசப்பாயின்மெண்டான பேட்டிங். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல. ஆஸ் அ வியூவர்ஸா நம்மளாலே முடியல, ஆஸ் அ ஃபேன்ஸா நம்மளாலே இது ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. எல்லாரையும் நம்ம இப்ப ரோஹித்தா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் ரொம்ப ஆர்ஷா போயிட முடியும். பட் ஆனா எல்லாருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ், அப்படி நம்மளால ஆர்ஷாவும் போக முடியல. ஆனா இதை பார்க்கும்போதே என்னடா இது இந்தியன் டீமா இல்ல வேற ஏதாவது டீமை கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற அளவுக்கு மோசமாடுறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே 3 மேட்ச்? மோஸ்ட்லி மழையிலேயே பாதி மேட்ச் போடுச்சு. இருந்தாலே நம்ம பார்த்த வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இவங்க வந்து 90 ஓவர்ஸ் விளையாடி ஒரு செகண்ட் 80 ஓவர்ஸ் விளையாடி ஒரு செகண்ட் பால் எடுக்க வைப்பாங்களா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை ரெயின் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் டிராக் ட்ரை பண்ணலாம். அதுக்குதான் நினைக்கிறேன் அவங்க கிட்டத்தட்ட 445 ரன்னும் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் 445 அடிச்சிட்டா ரெயின்லயே இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம 2 இன்னிங்ஸும் ஆட வச்சிடலான்ற ஒரு பிளானா கூட இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஹவ் வாஸ் த டே 3? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுடைய பாயிண்ட்ஸ். வழக்கம் போலதான். சரி காலையில எழுந்து பார்க்கலாம் அப்படின்னு எழுந்து பார்த்தா சரி ஆஸ்திரேலியா 8-9 விக்கெட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரம் இன்னிங்ஸ் பிரேக் விட்டுட்டு பார்த்தாக்க 3 விக்கெட் இருக்குது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஸ்டாருக்கு வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. நம்ம ஜெய்ஸ்வால் என்னப்பா ஸ்லோவா போடுறோம்னு சொல்லிட்டு அவர் கேட்கலாம் தான் சொன்னாரு. ஆனா அவரு தான் விக்கெட் எடுத்துட்டே இருக்காரு திருப்பி ஜெய்ஸ்வால. ஸோ மறுபடியும் பேட்டிங்ல வந்து நம்ம மோசமா தான் ஆடிட்டு இருக்கிறோம். இப்ப 17 ஓவர் தான் ஆடி இருக்கோம். 17 ஓவர்ல கேஎல் ராகுலை தவிர மற்ற யாருமே சரி ஆடல. ஆல்ரெடி 51க்கு 4 மாதிரி இருக்கும். கண்டிப்பா மழை மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றணும். இப்போதைக்கு மழை வந்து எதுனா டிராப் பண்ணாதான் உண்டு தவிர, இல்லைன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்க. அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்க காலையிலே எழுந்த உடனே சரி இன்னிங்ஸ் பிரேக் இருந்துச்சு. சரி அதுக்குள்ள நான் ஹீட்டரை போட்டு சரி ஓகே குளிக்க போலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால் மட்டும் பார்த்துட்டு போலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பால் பார்த்து 4. வா சூப்பர், நல்ல ஒரு ஓப்பனிங், சர்வே பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் பால் நினைச்சிட்டு குளிச்சுட்டு வந்து பாக்குறதுக்குள்ள 3 விக்கெட் ஆயிட்டு. சரி அதுக்கு மேல நீங்க குளிக்கவே தேவையில்ல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால பார்த்துட்டு நீங்க வெளியே போயிருந்தாலே முடிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். இல்ல பிரஷ் பண்ணிட்டு வந்திருந்தாலே பாத்துருக்கலாம் போல இருக்குது. ஸோ அப்படிதான் இருந்துச்சு அந்த ஒரு இந்தியன் டாப் ஆர்டர்ஸ். ஸோ அதுக்கு மேல வந்து பார்த்ததுல யாருமே வந்து இவங்க நான் 90 ஓவர் இல்ல 80 ஓவர் இல்ல செகண்ட் பால் வரைக்கும் ஆடணும்னு சொன்னோம் நம்ம. அவங்க 80 ஓவர்லாம் இல்ல 40 ஓவர் தாண்டுவாங்களானே இப்போ வந்து சந்தேகமா இருக்குது. ஏன்னா இவங்களுடைய ஒரு பேட்டிங்கு ஸ்டைலு ஏன் தான் இப்படி இருக்கு, இல்ல ஏதோ வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. சீரியஸா வந்து இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சைன் தான் இது. இன்னும் நிறைய ஆட வேண்டியது இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் வந்து இந்த சீரியஸ்ல வந்து என்ன இந்த மேட்ச் அட்லீஸ்ட் டிரா பண்ண வச்சு இன்னும் 2 மேட்ச்ல வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் அவ்வளவுதான். நம்ம சொன்ன மாதிரிதான் ரொம்ப இவங்க வந்து ரொம்ப ஒரு பயப்படுறாங்களா இல்ல வந்து சொதப்புறாங்களா ஒண்ணுமே தெரியல. ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் இருக்கு. பவுலிங்ல தான் பும்ரா காப்பாத்திட்டு வர்றாரு. ஆனா பேட்டிங்ல அப்படி ஒரு ஆளு கூட சொல்ல முடிய மாட்டேது. கேஎல் ராகுல் இவ்வளவு ஆடந்தே நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப். டோட்டலாவே 33 ஓவர் தான் ஆடினாங்க. அதுல வந்து 17 ஓவர்லயே 4 விக்கெட் விட்டாங்க இந்தியா. அவங்க ஒரு 16 ஓவர் ஆடினாங்க. ஸோ ஃபுல் டே வந்து மழை தான் வந்து டாமினேட் பண்ணிருக்கு இன்னைக்கு. இல்ல இது எப்படி சொல்லணும்னா இப்ப நம்ம எல்லாருமே ராகுல தான் குறை சொல்லிட்டு இருந்தோம். அவர் தான் யங் ஆடுறது, ஓப்பனிங் ஆடுறதா இல்ல மிடில் ஆர்டர்ல ஆடுறதா சொல்லிட்டு. இப்ப பார்த்தா அவர் தான் நல்லா ஆடி இருக்கிறாரு, மத்த யாருமே சரி ஆடல. இல்ல நம்ம பேசணும் என்னது ஓப்பனிங்கை சேஞ்ச் பண்ணோம் ராகுல் இடத்துல வந்து ரோஹித் வரணும்ட்டு. இப்பதான் தெரியுது ஓப்பனிங்கை சேஞ்ச் பண்ணோம் தான். ஆனா ராகுலுக்கு இல்ல ஜெய்ஸ்வாலுக்கு. ஏடா சும்மா ஜெய்ஸ்வால் மேல வந்து அதான் சும்மா இருந்தவங்க சீண்டி விட்டுக்காக தான் இது. 3 விக்கெட் 4 இன்னிங்ஸ்ல
ஜெய்ஸ்வால் வந்து அதிகமா நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா, அவர் வந்து ஒரு யங் பிளேயர். இன்னும் கத்துக்க வேண்டியது நெறைய இருக்குது. இன்னும் அவர் நெறைய பார்க்கணும். பட் என்னன்னா, நீங்க ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அந்த ம். பால பழசாக்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நீங்க அவ்வளோ ஆட போணுமா? ஏன் உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியாதா? யார்கர் வந்தா டிஃபெண்ட் பண்ணுங்க. பால் அவுட் சைடு போச்சுன்னா லீவ் பண்ணுங்க. இன்சைடு வந்தா சிங்கிள்ஸ் ட்ரை பண்ணுங்க. இவ்வளவுதானே அந்த கான்செப்ட். என்னதான் நீங்க ம். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்க்கா இருந்தா கூட உங்களால அந்த பால டிஃபெண்ட் பண்ண முடியாதா? நீங்க என்ன முதல்ல எடுத்த உடனே இப்ப 400 ரன் அடிக்க போறது இல்லல்ல. எவ்வளவோ இருக்கு போகுது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஏன் அவ்வளவு அர்ஜென்ட்? எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்ன்னு அவரு அப்படி ஆயிட்டாரு. சோ கேஎல் ராகுல் நம்ம சொல்லவே தேவையில்ல. சூப்பரா கனெக்ட் ஆகுது. அதான் சொல்றேன். அவரை இல்ல அந்த பயங்கரமா எல்லாரும் திட்டி அந்த கவர் டிரைவ் எல்லாம் வந்து ஒரு அப்படியே ஒரு கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அந்த ஷாட்ஸ் எல்லாமே. மழை வருது, கவர் டிரைவ் பாக்குறோம், திருப்பி மழை வருது, திருப்பி ஒரு கவர் டிரைவ் மழை பாக்குறோம், திருப்பி வருது. மழை வருது. சோ அவர் அப்படிதான் ரொம்ப இருந்துச்சு. ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆனாரு. இல்ல அவருக்கு என்னன்னா, அதுக்கப்புறம் நீங்க இந்த பிட்ச்ல செட் ஆகுறதே பெரிய விஷயம். இதுல அப்பப்போ வந்து பிரேக் விட்டாக்க பவுலர்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒவ்வொரு பாலும் பார்த்து ஆடணும். பவுலர்ஸ்க்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு பால் வந்து அவங்க எய்ம் பண்ற மாரி போடலாம். ஆனா பேட்ஸ்மேன்ஸ் ஏதோ ஒரு பால் மிஸ் பண்ணா கூட அவ்வளவுதான் போயிடணும் அவங்க பெவிலியனுக்கு. சோ அதனால பேட்ஸ்மேன தான் கஷ்டம் இந்த மழை நடுவுல வந்தாக்க. ஆக்சுவலா வந்து இந்த மழை இன்டரப்ஷன் பிளான் வந்து நம்ம அவங்களுக்கு போட்டது. இப்ப நம்ம அதுல போய் விழுந்துட்டோம். அவங்க நல்லா அந்த மாதிரிதான் ஆடினாங்க. இருக்கு. இல்ல அவங்க அவங்க நல்லா நல்லாவே போட்டு ஆடினாங்க. இன்னொன்னு நான் இப்ப வந்து பேட்டிங் லைனப் படி பண்ணா ஜெய்ஸ்வால் இதுதான் அர்ஜென்ட். நான் வந்து உடனே செஞ்சுரி அடிக்கணும், உடனே 50 அடிக்கணும்னு ஆடுறாரு. ஆஸ்திரேலியன் கண்டீஸ்ல ஸ்டார்க்கு ஆப்போசிட்டா, கமின்ஸ்க்கு ஆப்போசிட்டா, ஹேசல்வுட்டுக்கு ஆப்போசிட்டா உங்களால எல்லா மேட்சும் அப்படி டாமினேட் பண்ணிட முடியாது. ஓகே பண்ணலாம். முதல் மேட்ச் பண்ணார் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எல்லா மேட்சுமே உங்களால அப்படி டாமினேட் பண்ணிட முடியுமான்னா கண்டிப்பா சான்ஸ் இல்ல. செகண்ட் திங் வந்து நான் எல்லாரையும் பேசுறோம். சுப்மன் கில்லை பத்தி மட்டும் நம்ம பேசுறதே இல்லை. ஏன்னா சுப்மன் கில் வந்து எப்படி விளையாடுறாருன்னா நம்ம வந்து அவர் நோட் பண்ணவே இல்லை. ஏன் நோட் பண்ணலன்னா அவர் வந்து இந்த இந்தியன் சீரீஸ்ல ஒரு இங்கிலாந்து சீரீஸா இருக்கட்டும் அந்த மாதிரி சீரீஸ்ல கண்டினியூவா ஒரு 4th இன்னிங்ஸ்ல அப்பப்போ ஒரு செஞ்சுரி போட்டுருவாரு. அதனால அவர் பெருசா கன்சிடர் பண்ணல. அவருடைய ரெக்கார்டு அவுட் சைடு ஆசியாவில் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 16 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட இல்ல. லாஸ்ட் 16 இன்னிங்ஸ்ல நாட் ஃபார் 1 or 2 மேட்ச்னு சொல்ல முடியாது. 8 மேட்ச் கிட்டத்தட்ட 8 மேட்ச்ல ஒரே ஒரு 50 கூட இல்ல. லாஸ்ட் 8 மேட்ச்ல அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் அவுட் சைடு ஆசியாவில் வந்து 36 தான். சோ நம்ம அந்த இடத்தையும் ரொம்ப போக்கஸ் பண்ண. ஏன்னா அந்த இடத்துல விளையாடுனது வந்து ஒரு புஜாரா மாதிரி ஒரு கிரேட். அவர் எப்படி விளையாடுவாரு, அவர் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணார் அந்த பிளேஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விராட் கோலி. நீங்க 4th ஸ்டம்ப் போட்டீங்கன்னா போதும் விராட் கோலி அவுட் ஆயிடுவாரு. இது வந்து நீ யாராவது கிரிக்கெட் பாக்குறவங்க யாரை கூட்டாலும் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு தான். ஏன்னா இப்ப ஸ்டீவன் ஸ்மித் அன்னைக்கு ஆடுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பாலோ 90 பாலோ எடுத்துக்கினார் 30 ரன் அடிக்கிற வேலைக்கு. நீங்களும் எடுத்துக்கோங்க. என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? இப்போ நீங்க நீங்க வந்து லெஜண்ட். உங்களை யாரும் குறை சொல்ல போறது இல்ல. நீங்க கம்மி பால் எடுத்துக்கிட்டா அந்த அந்த பாலுக்கெல்லாம் டிரைவ் போய் ஆகணுமா? ஏன் உங்களால லீவே பண்ண முடியாதா? நமக்கு அந்த இல்ல நம்ம பார்க்கும்போது அந்த கொஸ்டின் எழும். ரோஹித், கோலி இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, கோலி வந்து பாசிட்டிவா இருந்து அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ரோஹித் வந்து நெகட்டிவாவே இருந்துட்டு அப்படியே நெகட்டிவ்லயே போயிடுறாரு. இதுதான் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். மத்தபடி 2 பேருமே வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்ல இந்தியாக்காக. இப்ப இல்ல இருக்கிற இல்ல நான் என்ன டீம். சொல்றேன்னா உங்களால எவ்வளவு பெரிய பிளேயர் நீங்க என்ன மாதிரி லெஜெண்ட் சச்சினுக்கு அடுத்து உங்களை சொல்றாங்க. ஒரு 80 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கீங்க. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க ஆஸ்திரேலியாவை எவ்வளவு டாமினேட் பண்ணிருக்கீங்க. ஆஸ்திரேலியன் மீடியாவை உங்களை தான் அதிகமா பிரைஸ் பண்ண இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து அங்க போனா. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சா ஒரு 10 மேட்ச், ஒரு 5 மேட்ச், ஒரு 4 மேட்ச், 3 மேட்ச் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்த 4 வருஷமா 5 வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மைனஸ்? 4th ஸ்டம்ப்ல போட்டா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. இதுதானே. அது உங்களால ஓவர் கம்மே பண்ண முடியாதா? நீங்க எவ்வளவு பேர் லெஜெண்ட். இன்னைக்கு நாங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் குமாரேசனும் பேசிக்கிட்டோம். தலைவன் இதே மாதிரி ஆடிட்டே இருக்கிறான். கண்டிப்பா அவனுக்கு இந்த லைனை மாத்த போறதுல பாத்துட்டே இரு. நம்ம ஆபீஸ் போற வேலைக்கு அவன் முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொன்னா ஆபீஸ்ல குளிக்க போற வேலைக்கு முடிச்சு விட்டாங்க. இல்ல ரோபோ போடுற மாதிரி அதே லென்த் அண்ட் லைன், அதே லைன் ஒண்ணுமே பண்ண முடியும். அதே மாதிரி அவுட். அதுதான் ஆஸ்திரேலியா. நீங்க வந்து பண்ணணும் பால ஹோல்ட் பண்ணணும், பவுலர்ஸை டயர்ட் ஆக்கணும். ஏன்னா நான் இப்ப இந்தியன் டீம் நீங்க எடுத்தீங்கன்னா நான் கோலியை தான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. கிட்டத்தட்ட 100 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 30 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நம்ம வந்து அவ்வளவு சாதாரண இடம் போட்ட முடியாது. ஒரு கட்டத்துல நானே நினைச்சேன் கேஎல் ராகுல் அப்புறம் ரோஹித், கேஎல் ராகுல், கோலி இவங்க காம்பினேஷன்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 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 150 அந்த மாதிரி வந்துச்சுன்னா செம்ம காம்படிஷனா இருக்கும், சூப்பரா போகும் இந்த மேட்ச் அப்படின்ட்டு. அது யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே பார்த்தா 3 விக்கெட். நம்ம அதுக்கு மேல என்ன சொல்றது? ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல.
ஒரு பக்கம் ரூட் அங்க செஞ்சுரியா அடிச்சுட்டு தொலைகிறாரு. ஒரு பக்கம் இன்னைக்கு நீங்க நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்ச் பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் அவர் 180 பாலுக்கு 150 ரன் அடிக்கிறாரு. சோ அந்த பேப் போர்ல எல்லாருமே ஃபார்முக்கு வராங்க. அவங்க ஆல்ரெடி ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு இப்ப வந்துட்டார்ல, அவர் இனிமேல் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி இருக்கிறவரு. அவருக்கெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றாங்க. ஓ இந்த பால் நம்ம ஒரு 30 ஓவர் 20 ஓவர் நம்ம நிக்கணும்டா, ரன்ஸ் தேவையில்ல, நம்ம நிக்கணும். நம்ம நின்னாதான் இன்னைக்கு இந்தியன் டீம் வின் பண்றதுக்கான சான்ஸ். அது ஏன் கொடுக்கணும்? நீங்க அவர் ஃபேஸ் பண்ண ஒரு 20 30 பால எவ்வளவு பேசுதா எனக்கு கரெக்டா தெரியல. அவ்வளவு பால்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு 75% ஆஃப் பால் அவர் அவுட் ஆகிற மாதிரி தான் ஆடினாரு. ஐயோ இதுவா, ஐயோ இதுவா, அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஐயோ முடிச்சிட்டாங்கடா, ஐயோ முடிச்சிட்டாங்கடான்னு தான் பேசிட்டு இருந்தோம். சோ ரொம்ப ஒஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க ரிஷப் பந்த், அவரும் எப்படின்னா புறா பாத்துக்கலாம் என்ன போயிட்டு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஆடுறாரு தவிர, ஓகே இது இப்போ 3 விக்கெட் போடுச்சு, நம்ம நிக்கணும், இந்த டீமை பேலன்சிங்கா கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கனெக்ட் ஆச்சா நம்ம தான் கிங்ன்ற மாதிரி ஆடுறாரு. டெஸ்ட் மேட்ச் அது இல்லைங்க. 2020 ஓடியில உங்களுக்கு ஓவர் கணக்கு இருக்கு. இந்த ஓவருக்குள்ள நம்ம இவ்வளவு ரன் அடிக்கணும்னு. டெஸ்ட் மேட்ச் அது இல்ல. நீங்க எல்லா மேட்சுமே உங்க எல்லா பவுலர்ஸும் டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் டெஸ்ட் மேட்ச். நீங்க அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். நீங்க சாதாரணமான விஷயமா? எவ்வளவு லென்த் போடுறாங்க, எவ்வளவு லைன் போடுறாங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. பேட் கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட் லைன்ல ஏதாவது வேரி ஆகுதா? ஒரு ஓவர் ஃபுல்லா ஒரே இடத்துல போடுறாங்க. நீ 6 பால் ஏதாவது எட்ஜ் ஆகாம இருக்குமான்ற மாதிரி. சோ வெரி டிசப்பாயின்மெண்ட். நம்ம பேசி பேசி புளிச்சிருச்சு. நாளைக்கு நம்ம நம்புறது மிடில் ஆர்டர் மட்டும்தான். இப்ப ரோஹித் அவுட் ஆனா முடிஞ்சு போச்சு மேட்ச், அவ்வளவுதான். நம்ம ஃபாலோ வாங்கிதான் ஆகணும். நீங்க மிடில் ஆர்டர் நம்புங்க, இல்ல பும்ராவை நம்புங்க, ரோஹித்தை நம்புங்க. நான் நம்புறது ஒன்னே ஒண்ணுதான். அது மலையை மட்டும்தான் நான் நம்பிட்டு இருக்கேன். இந்த மேட்ச் ஒரு 3 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் நானு. ஒண்ணு சின்ன மேகமே சின்ன மேகமே சேர்த்த வச்ச காசு வீசு சின்ன மேகமே, அது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சொட்ட சொட்ட நலைன்னு தாஜ்மஹால், கொடை ஒண்ணு தாஜ்மஹால். அடுத்தது அடடா மலடா அடமலடா. இந்த ஒரு 3 பாயிண்ட் தான் எழுதி வச்சிருக்கேன். இந்தியா இந்த மேட்ச் கொஞ்சம் டிரா பண்ணணும்ட்டா. மத்தபடி எல்லாம் டிபெண்ட் பண்ணி எல்லாம் நீங்க வின் பண்ணணும்னா ஆகவே ஆகாது. இந்த 3 பாயிண்ட் உங்க கான்செப்ட் படி நீ இப்ப யார வேணா நம்பு, ஆனா மேட்ச் காப்பாத்தனா மழை மட்டும் தான் காப்பாற்ற முடியாது. 20 விக்கெட் சேர்த்து அவங்க 350 ரன் அடிச்சானுங்களா பெரிய விஷயம் தான். அவங்க அடிச்சுன்னு 450 ரன் எல்லாம் போறது போனா பெரிய விஷயம் தான். அது ஒரு 400 450 2 இன்னிங்ஸும் சேர்த்து அடிச்சாங்கன்னா அடுத்த மேட்சாவது கொஞ்சம் பாசிட்டிவா போகும். அது நமக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குமே தவிர, மத்தபடி எல்லாம் மழை தான் காப்பாத்தணும், வருண பகவான் தான் காப்பாத்தணும் நம்ம. நம்ம ஜோக்கா பேசுறோம், பட் இது ஏத்துக்க முடியலங்க. அஸ் கிரிக்கெட் பேடா நீங்க இவ்வளவு ஒரு டாமினேட் பண்ண லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல நீங்க பண்ண டாமினன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ்வளவு ஒரு டவுன்ஃபாலா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு தோண வச்சுட்டாங்க. ஏன்னா எடுக்கிற டிசிஷனா இருக்கட்டும். நம்ம இந்த நியூசிலாந்து சீரிஸ், அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியா 2 சீரிஸ் தான் மோசமா பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மோசமா பண்றது முடியாது. இல்ல மோசமா பண்றது வேற. அதுக்கு முன்னாடி சீரீஸ்ல அட்லீஸ்ட் அந்த பவுலர்ஸ், அந்த ஆல்ரவுண்டர்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த மிடில் ஆர்டர் அவங்க ஏதாவது கொஞ்சம் காப்பாத்தினாங்க. அவங்க கைவிட ஆரம்பிச்சுதான் டாப் ஆர்டர் இதேதான் 4 வருஷமா. இந்தியன் பிச்சில் போடுறீங்களா, கனெக்ட் ஆச்சுன்னா 200 அடிப்பேன் நானு. ஆஸ்திரேலியன் பிச்சு, இங்கிலாந்து பிச்சுக்கெல்லாம் போறீங்களா, என்னால ஆட முடியாது, நீங்க வேற யாராவது கூட்டிட்டு போங்க, இப்படிதான் ஆட்டுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம எங்க வின் பண்ணமோ அந்த இடத்துல வின் பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்க நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம இந்தியன் பேட்டிங்ஸ் எத்தனை பால் பேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆவரேஜா அந்த 5 வருஷத்துல அவங்க மேக்சிமம் ஒரு இன்னிங்ஸ் பேஸ் பண்றது 50 பால் 55 பால், அவ்வளவுதான். 10 ஓவர் தான் நிக்க முடியும். சோ உங்களுக்கு 90 ஓவர் 80 ஓவர் கடக்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு நாள் கூட. இன்னும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம ஒரு நாள் ஃபுல் டே ஆடவே இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 மேட்ச் பக்கம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஹோல் டே நம்ம ஆடுனதே இல்லை. அதுதான் உண்மை. ஒரு செஷனை தானாலே பெரிய விஷயமா தோணுது விக்கெட் இல்லாம. இதுல நம்ம ஒரு நாள் 2 நாள் இல்ல, பார்த்தாலே ஒரு பால் பார்த்தாலே எங்க முடிய போதுன்ற ஒரு பதற்றத்தோட தான் இருக்கு. முடிஞ்சிரா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ அதனால இந்த மேட்ச் டிரா பண்ணாங்களாவே, நம்ம இந்த மேட்ச் டிரா பண்ணாங்களாவே நமக்கு இது வெற்றிக்கான ஈக்குவல் தான், வின் பண்ணதுக்கான ஒரு ஈக்குவல் தான். பட் தெரியல எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா கிடைச்சாலே முடிச்சு விட்டுருவாங்க. அதுதான் பயமா இருக்கு. 246 ஃபாலோவர்னு நினைக்கிறேன். அதை கிராஸ் பண்றதுக்கே நம்ம எவ்வளவு அடி வாங்கணும்னு தெரியல. பாவம் கேஎல் ராகுல் கைக்கெல்லாம் அடி வாங்கி அவர் நின்றுட்டு, அவர் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் நின்றுட்டு இருக்காரு. பவுலிங்ல எப்படி பும்ரா நமக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்குறாரு, அந்த மாதிரி கேஎல் ராகுல். பாப்போம் அவர் எவ்வளவு தூரம் இருக்காரோ அது வரைக்கும் நமக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா நாளைக்கு எழுந்திரிச்சு பாக்குறதுக்குள்ள செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்தியா. நல்லா மழை வராம இருந்தா.
இதுல இன்னொன்னு வேற, இதுல வேற ஸ்லட்ஜ் வேற. யார பார்த்தாலும் ஸ்லட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வின் பண்ணுங்க மேட்ச, கொஞ்சம் நில்லுங்கயா. நீங்க ஸ்லட்ஜ் பண்ணோம்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட்ல நல்லா விளையாடணும். அப்பதான் ஸ்லட்ஜ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சரியாம வாய கொடுத்தாரு, அதோட முடிஞ்சு போச்சு மேட்ச். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு. அப்புறம் செகண்ட் மேட்ச்ல சிராஜ் வாய கொடுத்தாரு, அதோட முடிஞ்சு. நீங்க ஸ்லட்ஜ் பண்றீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் பண்ணணும். இப்ப வந்து சிராஜ் லெக் பிஃபோர் விக்கெட் ஆனா கூட கத்துறதெல்லாம் இல்ல, அப்படியே கம்முன்னு போயிட்டே இருக்காரு. ஏன்னா எதுக்கு வம்பு, ஆல்ரெடி பெனால்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலையில இருந்தா எல்லாருமே இந்தியன் ஃபேன்ஸே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், நமக்கே பார்க்கும்போது கரெக்ட் தான் அப்படின்னு தோணும். எல்லாத்துக்கும் சும்மா நீங்க போய் அவங்களை வம்பு இழுக்க கூடாது, அது வேற விஷயம். பட் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் அதை விட ஒஸ்ட். இன்னைக்கு ஸ்டார்க்கு அந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்து போதெல்லாம் அவர் மூஞ்சில ஒரு புன்னகை தெரிஞ்சு பாருங்க. அதுதான் ஆஸ்திரேலியா. போ தம்பி போயிட்டே. நீங்க பெருசாவே எடுத்துக்கல, வாத்தல்ல அப்படின்ற, என்ன இது சிம்பிள் மேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு இதா இருக்குது. ஆஸ் எ கிரிக்கெட் பேடா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாமினேட் பண்ற டீம் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஒரு பயங்கரமான டாமினேஷன். ஆனா ஒரு இந்தியன் பேனா பார்த்தா இது அக்செப்ட் பண்ணவே முடியல என்னால. சோ வேற வழி இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு மழை வந்து ஏதாவது காப்பாத்தினா மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியுமே தவிர, அதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. சோ நான் அப்படிதான் போறோம். மழை தான் நம்மளை காப்பாத்துட்டு, வேற வழி நம்ம இந்தியன் பேட்டிங் எல்லாம் நம்மளை காப்பாத்துவான்னு கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க நாளைக்கு 100 தான். நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம யூடியூப் குரூப்ல நீங்க போட்டிருந்தீங்க, என்ன இன்னைக்கு ஒரு 36 பாப்போம் போல அப்படின்னு. உடனே எனக்கு கதினாயிடுச்சு, என்னடா 36 மறுபடியும் அது பக்கத்துல தான் இருக்காங்க இப்போ. அது ஏதோ வந்து கேஎல் ராகுல்னால அவரு இதுல முக்காவாச்சு அவர் ரன் அடிச்ச ரன் தான் அதுல இருக்கு. அப்படி இல்லைன்னா 36 தான். 30 ரன் அடிச்சிட்டாரு, 14க்கு 4 அவர் இல்லாட்டி. இப்ப ரோஹித் ஒரே ஒரு பால் ஆடி இருக்காரு, அதனால நம்ம இன்னும் ஒண்ணு பாக்கல. அந்த ரன் அவுட் 6 பால் ஆடி இருக்காரு. அந்த ரன் அவுட் வந்து ஆயிருச்சுன்னா அதுவும் சோழி முடிஞ்சு. இந்நேரம் 5 தான், 51க்கு 5 இருந்திருக்கும். இதெல்லாம் தேவையே இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு. என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறான், கால் பண்ணி ஓடுறது வேணான்றது, அப்பா சாமி கொடூரமா ஆடுறாங்க. சரி ரொட்டேட் பண்ணிருக்கலாம், ஆனா வந்து அது ஒரு டபுள் மைண்ட். சரி ஓகே பாக்கலாம். அது வேணாம். நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப ரன் அடிச்சு வைக்கல, 40 தான் வச்சுருக்கிறீங்க. ரன் அவுட் பண்ணா 40க்கு 5, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ பாக்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்றது. நம்ம அழகா ப்ரெடிக்ட் பண்றேன். இன்கேஸ் மழை வரலன்னா இந்தியா கண்டிப்பா லாஸ் ஆக போறாங்க, அதுல கன்ஃபார்ம் உறுதி. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க இப்படி நிப்பாங்களா அப்படின்னாலும் நம்மளால சொல்ல முடியாது. 2 செஷன் போதும் 16 விக்கெட் எடுக்கிறதுக்கு. 2 செஷன் மேக்ஸிமம் 3 செஷன் போதும் அவங்களுக்கு அந்த 16 விக்கெட் எடுக்கிறதுக்கு. நான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை சொல்றேன். நல்லா ஆட்டினா ஓகே, எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இன்னும் 2 மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா போலாம் ரிமைனிங் 2 மேட்ச்க்கு. சரி ஓகே, டே 4 நம்மள மழை காப்பாத்தணும் வேண்டிக்கிட்டு விடைபெறும். பாய்.